வணக்கம். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஃபாரெக்ஸ் லீகலா, இல்லீகலா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ரொம்ப காலமாக பேசிகிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த கொஸ்டின் லீகலா, இல்லீகலா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா, எஸ் இது வந்து இல்லீகல். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, எஸ் அது வந்து கண்டிப்பாக இல்லீகல் தான். ஓகே. அப்போ இதில் வந்து என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம் வரும், இதை வந்து நான் எப்படி சேஃபாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் இன்னொன்று இப்போ நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுவேன். அதை எடுத்துகிட்டு இல்லை நான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன், ஓகே எனக்கு வந்து ஒரு ரூட்டு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் பண்ணி அதனால மறுபடியும் ஏதாவது இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இது இல்லீகல் அப்படின்னா அது அது இல்லீகல் தான். அது நீங்கள் வந்து பண்ணக்கூடாது தான். இல்லை நான் வந்து வேறு மாதிரி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேங்கிறது என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது உங்களோட விருப்பம். ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஜாப், அதாவது அப்ராடில் எந்த ஒரு ஜாபும் கிடையாது, போனது கிடையாது, வந்தது கிடையாது, கம்பெனி கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் இந்தியாவை நீங்கள் விட்டு தாண்டினதே இல்லை அப்படின்னா, டூரிஸ்ட்டாக நீங்கள் போங்க வாங்க அதெல்லாம் ஓகே. பட் உங்களோட இன்கம் சோர்ஸ் நல்லா கேட்டுங்க, உங்களோட இன்கம் சோர்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது இல்லீகல். என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ்லலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோக்கல் பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது வந்து அவங்க வேறு ஒரு அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க ஒரு யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் அனுப்புறது வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு, உங்களோட ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு யூஎஸ்டிடியாக வரும். அது இல்லீகல் தான். அண்ட் இன்னொன்று, நீங்களே வந்து P2Pயில் பர்ச்சேஸ் பண்ணி யூஎஸ்டிடியாக வந்து மாற்றி எனி கிரிப்டோவை நீங்கள் வந்து மாற்றி டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இல்லீகல் தான். INR டு USDTயாக நீங்கள் வந்து மாற்றி USD கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ எனி மோடு ஓகேங்களா, INR டு USD எனி மோடில் நீங்கள் எது பண்ணாலும் அது இல்லீகல் தான். இல்லை எனக்கு வந்து ஒருத்தர் கேஷாக கொடுத்தாலே மாற்றி தராரு, எனக்கு வந்து இந்த ஒரு லொக்கேஷனில் ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு லொக்கேஷனில் ஒரு இடம் இருக்குது, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அதுவும் இல்லீகல் தான். நீங்கள் கேஷாக கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் இல்லீகல் தான். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இந்த மாதிரியான நான் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். அது போக இன்னும் ஒரு சிலர் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் பண்ணுறது சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் அது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது, நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறாரு, ஓகேங்களா, அவரோட ஃப்ரெண்டு இந்தியாவில் இருக்கார். இப்போ அவர் வந்து பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாரு. எனக்கு வந்து நீ எனக்கு என்னோட கிரிப்டோவில் நீ வந்து மாற்றி கொடுத்துரு, நான் வந்து உன்னோட சேலரியை உனக்கு நான் கொடுத்துட்றேன், நீ வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதை நான் என்னோட இதிலேருந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியும் பண்ணுவாங்க. அதாவது எந்த விதமான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் இங்கே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் ட்ரேட் பண்ணுவார், அதாவது இந்த பர்டிகுலர் பர்சன் ட்ரேட் பண்ணுவார். இதுவும் இல்லீகல் தான் ப்ரூஃப் பண்ணால். இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இப்போ எந்த பர்சன் ஃபாரினில் இருக்காரோ அவர் பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணுவார். அந்த இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணுறவர் இந்தியாவில் இருப்பார். இப்போ இதுவும் வந்து லீகலாக இல்லீகலானா இது அவரோட பாயிண்டில் லீகல் தான். பட் இதில் வந்து என்ன கான்ட்ரவர்சி வரும்னா, உங்களுக்கு ஒரு 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் தான். பட் இது வந்து ரொம்ப லீகலாக போகுமா இது எப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அந்த 2 பேர்த்துக்கு உண்டான விஷயங்கள். இது மாதிரி வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பண்ணுறவங்க. அண்ட் இன்னொன்று நான் சொல்கிறது வந்து இந்தியா அப்படின்ட்டு கிடையாது. இப்போ இதே வந்து நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்துலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, அவங்களுக்கும் இதே தான். ஓகேங்களா. ஸோ எந்த மோடில் ஃபண்டு வந்து இங்கேருந்து வெளியே போகுது அதை வந்து நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். யார் உங்களால் ஒன்று, இல்லை ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படின்னா அது லீகல் அல்லது இல்லீகல் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நான் சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி சொன்னேன்னா அது நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். பட் நான் ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து நம்ம மாற்றுறது, ட்ரேட் பண்ணுறது, நாளைக்கு வந்து RBIலேருந்து ஒரு மெயில் வருது, உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. என்னென்ன மாதிரி எல்லாம் ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் UPI மோடில் நீங்கள் வந்து ஃபண்டு மாற்றுறீங்க, கிரிப்டோவில் மாற்றுறீங்க. கிரிப்டோனாலும் INR டு INR ஏதோ ஒரு அக்கௌண்ட் கொடுத்து தான் நீங்கள் கிரிப்டோ வாங்குவீங்க. இப்போ உங்கள் அக்கௌண்ட் டைரெக்டாக ஃப்ரீஸ் ஆகுமா அப்படின்னா ஆகலாம். அல்லது நீங்கள் யாருக்கு மாற்றுனீங்களோ அந்த பர்சனோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி. அதுலேயும் வந்து அந்த நபர் மேலே ஏற்கனவே நிறைய வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கேசஸ் இருக்குது அப்படின்னா அவர்கிட்டருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இதில் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். கண்டிப்பாக அன்னோன் பர்சனுக்கு நீங்கள் மாற்றி இல்லை நான் இது மூலிமா நான் USDTயாக வாங்குகிறேன் அப்படின்னா அது எப்போன்னு சொல்ல முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் ஃபண்டு இல்லாமல் இருக்கலாம், இல்லை நிறைய இருக்கலாம், எப்போ வேணால் ஃப்ரீஸ் ஆகலாம். ஏன்னா நீங்கள் யாருக்கு மாற்றுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்கார், சரி நான் அவர்கிட்ட நம்பி நான் கொடுக்குறேன்,
அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அவர் எனக்கு யூஎஸ்டிடியாக கொடுக்குறாரா, யூஎஸ்டியாக கொடுக்குறாரா, வாட் எவர், அது உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே. பட் இதே அன்னோன் பர்சன்னா உங்களோட சான்சஸ், அதாவது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிற சான்சஸ் வந்து ஒரு 99% அதிகம். அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து என்ன ஃபைன் போடுவாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து உங்களுக்கு இந்த ஃபைனை போட்டுருவாங்க, நீங்கள் வந்து உடனே வந்து போய் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பேங்க் வந்து உங்களை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, மோஸ்ட்லி வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, எனக்கு தெரிஞ்ச எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் போய் ஒன்று கேட்குறீங்க, இல்லை நான் வந்து இதை செய்தேன், நான் இதை செய்யலை அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ரீசன் இருக்கு இல்லையா, அந்த ரீசனை பொறுத்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். இல்லை நான் வந்து எந்த ரீசனும் நான் கொடுக்கல, அவ்வளோதான், அந்த அக்கௌண்ட்டே 0ல் தான் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுற வேண்டியதான். நீங்களாக போய் எதுக்கு வந்து நான் இதை செஞ்சேன் செய்யலை அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்க பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி பேசிக்காக நடக்கிற சில விஷயங்களை சொல்கிறேன், நடந்துகிட்ருக்கிற விஷயங்களை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அவர் இன்ன வரைக்கும் போய் பேங்க்கில் கேட்கவும் இல்லை, அவர் வேறு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நடக்கிற ஒரு சில விஷயங்கள். பட் இதையெல்லாம் வச்சு ஓகே நானும் இது மாதிரி செய்யலாமா அப்படின்னா இந்த வீடியோவில் அதுக்கு உண்டான பதிலெலாம் நான் கொடுக்கல, பண்ணாதீங்க அப்படிங்கிறேன். சரி ஓகே, அப்போ எப்படி தான் நான் வந்து பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுற மூலிமா, ஃபாரினில் பண்ணுற மூலிமா, அல்லது நமக்கு இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மூலிமா நம்ம இதை ரொம்ப லீகலாக பண்ணலாம். நீங்கள் இந்தியாவில் இருந்துகிட்டே சில ஸ்டெப்ஸ், நான் அந்த வீடியோ வந்து நான் ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் ஓகேங்களா, நான் அந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி நான் அதை வந்து பப்ளிக் பண்ணிடுறேன். ஏன்னா அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக சில ஆன்சர்ஸ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். அண்ட் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதிலிருந்து நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த இதெல்லாம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அதாவது நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் பண்ணாதீங்க. இல்லை நான் வந்து யூஎஸ்டியில் பண்ணணும், ஜிபிபியில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், இந்தியன் புரோக்கர்ஸே வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து பெட்டர் அது பண்ணுங்கள். இப்போ நான் வந்து MT5க்கு மட்டும் ஆல்கோ பண்ணிகிட்ருக்கேன். இனி அடுத்து வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நம்ம வந்து ஆல்கோ பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து கமாடிட்டிக்கு நீங்கள் என்கிட்ட ஆல்கோ வாங்கிக்கலாம். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், இது எல்லாமே வந்து லீகலாக ட்ரேட் பண்ணக்கூடிய கரன்சிஸ். இதுக்கும் நீங்கள் வந்து ஆல்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கொடுக்குறது இல்லை, இதை வந்து நான் ட்ரேடிங் வியூவிலேயே நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அது ஒரு அலர்ட் மாதிரி வச்சு கூட நீங்கள் உங்களோட ப்ரோக்கரில் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது ஃபுல்லி ஆட்டோமேட்டட் இல்லாமல் லைக் ஒரு 50% ஆட்டோமேட்டட் மாதிரி, இது சிக்னல் இதில் வரும், இது பார்த்து நீங்கள் இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறனால இன்னும் நல்லாவே பண்ணலாம். நிறையா விஷயங்கள் நான் அதில் யோசிச்சிருக்கேன். ஸோ பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி போய் ஒரு ரிஸ்கில் மாட்டுறதுக்கு, ஏன்னா நம்ம வந்து டேக்ஸ் கம்மி, இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி எதோ பண்ணி நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கடைசியில் திடீர்னு ஒரு நாள் வந்து அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் அந்த பணத்தை திருப்பி வாங்கவே முடியாது. 1% சான்ஸ் இருக்குது திருப்பி வாங்கிறதுக்கு. அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு லீகல் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நினைக்க வேணாம். நடக்கிற விஷயங்கள்லேருந்து ஓகேங்களா, அட் ப்ரெசென்ட் இப்போ நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோமோ அதிலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம், அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் இருந்து ஓகே இப்படி நான் பண்ணலாம், என் ஃப்ரெண்டு அங்கே ஃபாரினில் இருக்கான், இதெல்லாம் நான் பண்ணுறேன், நீங்கள் கொடுத்த ஐடியா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு ஒரு வேளை பண்ணி நாளைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு என்கிட்ட வந்து என்னிடம் வராதீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் வந்து விஷயங்கள். நீங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னா பண்ண வேண்டாம். நான் வேறு மாதிரி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்கிட்ட இருந்து டைரெக்டான பதிலாக சொல்ல முடியல இப்போதைக்கு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன ஏதாவது மாறுது, லீகல் எது மாறுது, இல்லை நமக்கு வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். வேறு ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். பார்ப்போம், தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு வீடியோ நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.